நமஸ்காரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்பிக்கல் மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த குழம்போட ரெசிபி சொல்லி கொடுத்தது என்னோடய மாமியார் தான். அன்னலக்ஷ்மி ஹோட்டலில் நான் போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அங்கேயும் சேம் இந்த குழம்போட ரெசிபி தான் அங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வத்தல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் சுண்டைக்காய், பாவக்காய், பயறுன்ட்டு நம்ம ஆற்றுலேயே பண்ண வத்தல் தான். இந்த 3 டைப் ஆஃப் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வத்தல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல், அப்படி எதெல்லாம் இருக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ப்ரிஃபரபிள். நல்லெண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணால் உங்களோட இஷ்டம் உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வத்தலை வறுத்து எடுத்துடலாமா? இந்த வத்தல் பொரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியறது இல்லையா? நம்ம வத்தல் எல்லாமே நல்லாவே பொரிஞ்சு ரெடியாக வந்தாச்சு. இதை மாற்றிக்கலாம். நான் ஃபுல்லாக மாற்றின்ட்டேன். இப்போ இந்த மீதி இருக்கிற எண்ணெயோட கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு உண்டான அரைப்பெண்ணையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னாக்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இதுதான் இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட், இந்த உளுந்து. அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டுருக்கேன். இதோட பேரே மிளகு குழம்பு. ஸோ நான் செவந்த மிளகா எடுக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படி மிளகு போடுறது பிடிக்காதுன்னு இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு 4லேருந்து 5 செவந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போவுமே நம்ம மிளகு எடுக்கிறது தான் நல்லது, உடம்புக்கு நல்லது அதான். ஸோ நான் இது மிளகு மட்டும் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, ஒரு ஒரு சின்ன பிஞ்சு 1/4 டீஸ்பூன் கூட வேண்டாம், அதை விட கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை தவிர இதில் நம்ம கருவேப்பிலையும் வறக்கும்போது ஆட் பண்ணணும். அதே மாதிரி காயை ஆட் பண்ணணும். கட்டை காயமாக இருந்தால் அந்த வறக்கிற டைமில் ஆட் பண்ணணும். பவுடர் காயமாக இருந்தால் நம்ம தாளிப்பு போடும்போது போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு தடவை நல்லா செவக்கனை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காயெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம சுண்டைக்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு தானே பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குழம்பெல்லாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி தான் செவந்த மிளகா, அதே மாதிரி சில்லி பவுடர் எல்லாம் கலர் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும், வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னாலும் நம்ம மிளகோட குணமே தனி. ஸோ நடுநடுவில் இந்த மாதிரி மிளகு போட்டு குழம்பெல்லாம் போட்டு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு. நம்மளோடலாம் ஃபுட்டே மருந்து மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நடுநடுவில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், உளுந்தோட கலர்லாம் நல்லா மாறியாச்சு. நல்லா பாந்தமாக வறுந்து வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரைப்புக்கு உண்டானதை மாற்றி வச்சுட்டுடலாம். இப்போ தேர்ட் ப்ராசஸ், நம்ம புளி கரைச்சி வச்சுட்டுருக்கோம். இந்த புளி கரைச்சலில் முதல்ல இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். புளி கரைச்சி தண்ணி நான் ஊற்றின்னு இருக்கேன். நம்ம அந்த மீதி எண்ணெய் இருந்து இல்லையா, அதுலேயே தான் ஊற்றின்னு இருக்கேன். இதில் தாராளமாக ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றின்னு இருக்கேன். இது கொதித்து ஒரு 1.25 லிட்டர் ஆனாலுமே நம்ம அரைப்பு சேர்க்குறப்போ குழம்பு திக்காக வந்துடும். இப்போ இதோட மஞ்சள் பொடி மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசனை போகட்டும். நம்ம அதுக்குள்ளால நம்மளோட அரைப்புக்கு உண்டானது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாட்ட அரைச்சி எடுத்துட்டுடலாம். இதை இன்னமும் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குழம்புல போடுறப்ப கட்டி தட்ட சான்ஸ் இருக்குது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இங்கே புளி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஆனாலும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தா தெரியும் நம்ம வச்ச லெவல்லேருந்து கொஞ்சம் வத்தி இருக்குது. இப்போ இதோட நம்ம அந்த அரைப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை முதல்ல சிம்மில் வச்சுக்கலாம். அரைப்பை உடனே இறக்கின்றணும், இல்லாட்டா கட்டி தட்டிடும். நம்ம புளியும் கொதிச்சிருக்கு, அரைப்பும் நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போடணும். முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம வத்தலில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் கொஞ்சம் பார்த்து தான் உப்பு போடலாம். நம்ம நார்மலாக குழம்புக்கு போடுற அளவுக்கு உப்பு இதில் போட்டுறக்கூடாது. முதல்ல கொஞ்சம் கம்மியாக போட்டு வத்தலெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதோட வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டுடலாம். இந்த வத்தலில் வந்து புளியெல்லாம் ஏறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். இதுக்கு அப்புறமேலும் நீங்கள் இதில் தாளிப்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கடுகு, வரமிளகா மணத்துக்கு போடுறதா போட்டுக்கலாம். இப்போ இதில் கட்டைக்காயை ஆட் பண்ணாததுனால தாளிப்பில் கண்டிப்பாக நீங்கள் பவுடர் காயை ஆட் பண்ணி போடணும். இப்போ இதுலேயே நம்ம கட்டைக்காயத்தோடு அரைச்சி விட்டுருக்கோன்னா நீங்கள் சும்மா கடுகு மட்டும் தாளிப்பு போட்டால் போயிடும்.